மச்சான் ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. இதான் நான் சொன்ன அந்த பிளேஸு செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ பேசுறதுலாம் டைமில் அந்த டயரில் ட்ரெஸ்ஸை ஊற்றி கூட குளிக்க வேண்டியதான். A few moments later. ஃபோன் ஏடா இதே பேர் தானே அவங்க தான் அப்துல். ஃபோன் ஏடா இன்னிக்குள்ள இறங்கிட்டோம். அப்துல் சீக்கிரம் இறங்க, பெரிய வாரணம் ஆயிரும் சூர்யான்னு நினப்பு. பாரு எப்படி வர்றாரு, அதே ஸ்டைலு. சார் நீங்க என்ன பண்றீங்க? நடந்து வரீங்களா? ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பெருவா பொங்கையா. வாங்க வாங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர அப்படி குடிச்சா காலு தாண்டி போவோம். அப்படியே வரேன். ஏய் செம்மையா இருக்குடா, செம்மையா இருக்கு. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. வியூ நல்லா இருக்குல்ல? ஓ அழகே ஓ இவை அழகே ஐயோ பாட்டு பாடுனா. என்ன பத்தி ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். அங்க பாருங்க, ஏ ஜாலி புடி புடி அவள புடி. இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம். அந்த செல்லத்தை கூட்டிட்டு வாங்கடா. ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க போகிறோம். இழந்த பழம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வைப் பண்ண போகிறோம். என்னடா பிடிச்சிருக்கா? இடம் எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்புறம் வரேன், ஜாலியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். நாங்கள் வந்த டைம் வரை இங்கே யாருமே இல்லை, செம்மையாக இருக்குது. நாங்கள் எங்கள் கேங் மட்டும் தான் இருக்கீங்க. டேய் 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 சத்தியமா நீ பண்ணுறது நியாயமா? அங்கேயே நின்று யாருக்கும் கொடுக்காம அங்கேயே சாப்பிட்டுங்கிறான். ஐயோ செம்மையாக இருக்குது இந்த வியூ. அப்படியே மேலே பாருங்க. ஆனால் அந்த சைடு போகும்போது, அங்கே போகும்போது அந்த பாறை வந்து கீழே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. டேய் சும்மா இருங்கடா, இழந்த பழம் தரமாட்டேன். பாட்டு போட்டுட்ருக்கோம், குரங்கு மேலேருந்து வருது. எல்லாம் பேங்க ஒன்றா சேர்த்து வச்சு மேலே துணியை வச்சு போட்டு விட்டுரு. காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். வேற எதிராக எடுத்துன்னு போச்சு. பேக்ல கட்டறேன்னு பாத்துக்கடா. இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல. அவன் ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதன் இல்ல, நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான். ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணைக்கியனுக்கு சமம். அவன் எங்களுக்கு வேணும் ஐயா. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஐயோ போச்சே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மக்களே இங்க பாருங்க, நாராயணா வந்து இந்த வந்து கிச்சனா வந்து கள்ள தூக்கி வச்சிட்டான். இல்ல ரத்தம் வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ சரியா தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரத்த காவு ஆகி போச்சு. இவர் அடிச்சு எழுதி பாக்குறாரு. யாருக்குன்னா நம்ம சுதர்சனுக்கு. இந்த ரெண்டுத்தையும் பண்ணது நம்ம நவீன் கிருஷ்ணன். பண்ணிட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. நாராயணா என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கூடாது, தப்புடாது. பத்தியா? ஐயோ இதை விட்டனே. இவன் கல்லச்சா ரிவர்ஸ்லேயே வந்து இவன் அடிச்சது. தண்ணி நாங்கள் போட்ட குப்பையெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். அங்கே இருக்குது, அங்கே வச்சிருக்கோம். போகும்போது எடுத்துட்டு போயிடுவோம்.
எது புரியல? ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன் அது அடிப்பட்டதை பார்க்க போறியா? அது ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் தெரில வெளியே. தெரில இல்லை பட்டு பட்டு ரத்தம் வந்துடுறா. நான் போடவே இல்லைன்ட்டாடா, கல்லுடா போடலன்ட்டான். சாட்சிக்கு இருக்காரு பாத்துக்க. கல்லே இல்ல இப்போ. காலை பூச்சி அலப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு கலத்துக்கு அடிச்சா. லப்பர் இல்லடா தம்பி அது. சரி உர்றா, அடிக்கலடா. நீ கல்லத்துக்கு அடிக்கலடா. இவனுக்கு யாரும் பார்க்கலடா. கல்லு தான் அவத்துக்கு அடிச்சது. கல்லு தானே எல்லாத்துக்கு அடிச்சது. கல்ல தூக்கி அடிச்சு விளாண்டு 2 பேருக்கு ரத்த கால். ஏய் அவன் கால் கிழிச்சிச்சுடா. அதுக்கெல்லாம் காரணம் இவன்தான் உங்க வன்பத்தை கமெண்ட்ல கக்குங்க. 1 hour later. ஓகே, இந்த அழகான ஸ்பாட்டை விட்டு கிளம்புறோம். பேண்ட் சொல்ல முக்கடா, ஜெர்கின்ல பைக் சேவலா இருக்கு. பாய் டிபி கோட்டா. என் வண்டி சேவல் இருக்கு, பஸ் இருக்கு. எல்லாம் எடுத்துட்டீங்களா பாருங்க. வா ஓகே கிளம்புவோம். இந்த அப்துல் நாய் ஏதோ காட்டிலே வாழ்ந்த மாதிரி அது மேலே கூட்டு போயிட்டு திருப்பி இறக்கி இங்கே இந்த சைடு கூட்டு வரோம். நாங்கள் வந்த வழி தான், யார் முதல்ல போகிறாங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த நாய் காட்டிலே வாழ்ந்த மாதிரி நான் இப்படி வந்த வழியில் அப்படி இறங்கி அப்படி கூட்டு போய் திருப்பி நாங்கள் கீழே இறங்கி இப்படி வரோம். ஐயோ ஏற்கனவே டயர்டாக இருக்குது, இதில் இவன் வேறு டயர்டாகிறான். தோடா அது ஏறினா முடிஞ்சு. நாங்கள் எடுத்துகிட்டு போன குப்பையெல்லாம் அதெல்லாம் நான் காட்டுறதை அந்த பேக்கில் சுருட்டி திருப்பி எடுத்துன்னு வந்து கீழே போட்டுருவோம். மேலே வந்து எக்கச்சக்கமான குப்பை இருந்தது. யாராவது நம்ம வராங்கன்னா தயவுசெய்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அங்கே போடாதீங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பற்றி அப்துல் தான் வந்து கருத்துள்ள ஊசி போடுவான். நீ வந்து அந்த அளவு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா தயவு செஞ்சு மேலே இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோ பிளாஸ்டிக் இருந்தது அங்கே, அவ்வளோ பிளாஸ்டிக் கேன்ஸு, சரக்கு பாட்டிலு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வரீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. போட்ட குப்பையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க தயவுசெய்து. என்னடா சிரிக்கிற? பூமரா அமுகு டுமுகு அமால் டுமால்.